अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। अस्मद्गुरुपरम्परायै नमो नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मत् गुरुपरम्परायै नमो नमः। போன கிளாஸில் பார்த்த விஷயத்தை பார்த்த பங்கியை முன்னிட்டு அடுத்த பேராகிராஃபில் நனு தரிஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பூதலே கடஹா கடவத் பூதலம் அப்படின்னு சொல்லி விசிஷ்ட போதத்தை கொடுக்கும்படியான வாக்கியங்கள் இருக்கு. அதில் கட விசிஷ்டம் பூதலம் அப்படிங்கும்படியான விசிஷ்ட புத்தி தான் ஏற்படுறது அப்படின்னு காட்டினார். அதனால்தான் அங்கே மது பிரத்யம் கூட வருது, வைசிஷ்டித்தை சொல்கிறதுன்னு. அங்கே வைசிஷ்டில் தான் சம்பந்தம். அதுபோல் குணவிசிஷ்ட திரவிய புத்தி அதை எப்படியும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் நீலோகட்டா அப்படிங்கிற பிரயோகத்தை சொல்லி காட்டினார். அப்போது பூதலே கடஹா கடவத் பூதலம் அப்படின்னு எப்படி மது பிரத்யாந்தமாக வந்து வைசிஷ்டியம்ங்கிற அர்த்தத்தை சொல்கிறதோ அதுபோலவே நீலோகட்டாங்கிறதுலேயும் நீலவான் கடா அப்படின்னோ அथवा கடே நைல்யம் அப்படின்னோ அந்த மாதிரி ஏதாவது பிரயோகம் வரணுமே. அங்கேயும் மது பிரத்தியாந்தமாக பிரயோகம் வரத்துக்கு அவகாசம் இருக்கணுமே அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம். நனு தரிஹி கடபதோபரி மது பிரத்யேபத் நீலபதோபரி நீலவான் இதி மது பிரத்யயः ஸ்யாத். அப்போ நீலவான் கடஹா தானே பிரயோகம் வரணும். நீலோ கடஹா இத்யேவ खलु सर्वेपि वक्ति. ஆனால் பிரயோகம் வந்து நீலோ கடஹான்னு தான் இருக்குது. நீலவான் கடஹான்னு பிரயோகம் பண்ணுறதா இல்லையே. अतः நீலகட்டயோः அபேதः एव प्रामाणिकः. ஏன்னா நீலகட்ட பதங்கள் ரெண்டுக்கும் அபேதம்தான் சரி. நீல விசிஷ்டமான கட்டம் அப்படின்னு அர்த்தம் வரக்கூடாது. அப்போ அது குணவிசிஷ்ட குணியினுடைய ஞானம் ஆகாது அப்படின்னு ஆக்ஷேபம் வந்தால் நீலபதம் ஹி நீலரூபவாச்சி நீலரூபघटयोः अभेदे நீலரூபோ घटः इति कुतो न प्रयुज्यते. நீலரூபவான் घटः इत्येव सर्वैरपि उच्यते. நீலபதம் நீலரூபவாச்சி, அந்த நீலரூபத்தை சொல்கிறது. நீலரூபம் அப்படின்னா அந்த நீல ரூபவாச்சியாக இருக்கிறதுனால தான் நீலபதம் நீலோகட்டகாங்கிற இடத்துல
நீல ரூப விசிஷ்டமான கடம் என்கிற என்னும்படியான குண விசிஷ்ட குணியினுடைய புத்தி உண்டாருது. அப்போ நீலகட்டயோஹோ அபேதே நீலரூபோ घटः इति कुतो न प्रयुज्यते? நீலஹா घटः இது ரெண்டுக்கும் அபேதம் வந்திருந்தா அப்போ நீலரூபோ घटः அப்படின்னு சொல்றலையே, நீலரூபோ घटःன்னு பிரயோகம் கூட காணும். நீலரூபவான் घटःன்னு விசிஷ்ட பிரயோகம் இருக்கு. ரூப சப்தத்தை சேர்த்தா அப்போ மொத்த பிரத்தியம் வருது. நீலவான் घटः அப்படின்னு வராது, பிரயோகம் பண்ணல. அதனால் நீலரூபவான் தான் சொல்ற. நீலரூபோ घटः இது இது குதோ ந பிரயுஜ்யதே அப்படின்னு கேள்வி கேட்டு சொல்கிறார். நீலரூபவான் घटः இत्येव सर्वैरुच्यते. सर्वैः अपि व्यवहारे नीलरूपवान् घटः इत्युच्यते, नीलवान् घटः इति नोच्यते. अतः अस्त्येव गुणवाचिपदात् मतुप्रत्ययः. गुणवाचिपदात् मतुप्रत्ययः अस्ति, परन्तु नीलवान् इत्येवं रूपेण नास्ति, नीलरूपवान् इत्येवं रूपेण वर्तते. अन्यथा அப்படி ஆகலைன்னா என்ன அர்த்தங்கிறது சொல்கிறேன். நீலபத घटपदार्थयोः अभेदे, நீலபதம் घटपदार्थம் ரெண்டும் அபேதம் ஆயிடுத்துன்னா, ரெண்டும் ஒன்றே ஆயிடுத்துன்னா, அப்போது घटहा கும்பஹாங்கிற மாதிரி நீலஹா घटहाன்னு ஆயிடும். எப்படி घट கும்ப பதம் பரியாயமோ அப்போ நீலபதம் घटपदமும் பரியாயம் ஆயிடும். ஏன்னா நீலகட்டயோ அபேதா, அபேதான பேதம் இல்லை, ரெண்டும் ஒன்றேன்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்றேன்னு எப்போ ஆச்சு? நீலபதமும் கடத்தையே சொல்கிறது, கும்பபதமும் घटपदமும் கடத்தையே சொல்கிறது. அப்போது கும்பஹா घटஹா, கும்பஹா எப்படி இஸ் ஈக்குவல் டு घटஹா, அதுபோல் நீலஹா இஸ் ஈக்குவல் டு घटஹான்னு ஆகிடும். அப்படி யாரும் சொல்லலை, அப்படி பரியாயமாக பிரயோகம் பண்ணவே மாட்டோம். அதான் சொல்கிறார், घटकुम्भादिपदवत् तयोः अपि नीलघट नीलपद घटपदयोः अपि पर्यायता स्यात्. तर्हि नीलपदोपरि कुतो न पदुप्रत्ययः इति चेत्, அப்போ நீலபதத்து மேலே ஏன் மது பிரத்தியம் இல்லை? நீலரூப பதத்து மேலே ஏன் மது பிரத்தியம் இருக்குது? நீலரூபவான் அங்கே மது பிரத்தியம் வந்தது, நீலவான் அப்படின்னு மது பிரத்தியம் வரல. அங்கே நீலோ घटहाன்னு தான் சொல்கிறோம். நீலபதம் நீல குணவாச்சி, घटपदம் घटपदार्थவாச்சி, அதனால் நீல விசிஷ்டோ घटः அப்படின்னு சொல்கிறோம். நீல ரூப விசிஷ்டோ घटः அப்படின்னு. அப்போ மது பிரத்தியம் இல்லையானாக்கா நீலவான்ங்கிறத மது பிரத்தியம் இல்லை, ஆனால் நீல ரூபவான் घटः அப்படின்றப்போ மது பிரத்தியம் இருக்குது. அப்போ ரூபசப்தத்தை யோஜனையானத பிறகு மத்து பிரத்தியம் வருது. அதனால் நீலரூபவான் घटहाன்னு பிரயோகம் இருக்கே, சர்வைரப்பி உச்சத்தை. அதனால் பரியாயதா குதோ ந ஸ்யாத் சேத் குணவச்சனேபியோ மதுபலுகிஷ்டா அப்படின்னு பிரயோகம். குணவச்சனேபியோ மதுகு லுகிஷ்டான்னு அனுசாசனம். அதனால் நீலபதத்து மேலே மத்து வராது. குணவச்சனம் நீலபதம், तदुपरि मतुप आयाति चेत् तस्य लुक् भवति, लोपो भवति इत्यर्थः. सो ಅದು ಲೋಪ ಮಾಡಿடும், லுக் ஆகிடும். அதனால நீலபதத்து மேலே மத்து வராது. ஆனால் ரூபபதத்து மேலே வந்து அதுவும் குணமாச்சு தானே அப்படின்னா அங்கே அதுக்கு சொல்கிறாங்க இத்யசு அனுசாசனமேவ தத்ர பிரமாணம் அத்தயேவ குணே சுக்லாதய பும்சி குணிலிங்காஸ்து தத்வதி. அமரகோஷத்தில் சுக்லாதி சப்தாக गुणे गुणिनी अपि प्रयुज्यन्ते.
குணே சுக்லாதய பும்சி குணிலிங்க அஸ்து தத்வதி தத்வதி அப்படி அப்படி தத்வதி அப்படி நாம நீலரூபவதி அப்படி பிரயோகः अस्ति. அதனால் நீலபதம் நீலகுணத்தையும் சொல்கிறது, நீல விசிஷ்டமான பதார்த்தையும் சொல்கிறது. அதனால் குணே குணினி அப்படி नीलपदप्रयोगः अस्ति न गुणवाचकशब्दस्य प्रयोगः वर्तते. तावता नीलवान् इति व्यवहारो नाबद्धः அப்படின்னு சொல்கிறதுனால நீலவான் கடஹா அப்படின்னு பிரயோகம் பண்ணால் அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீ தர்ஹி ரூபபதாத் கதம் மதுப், அப்போ நீல ரூபவான் அப்படின்னு சொல்கிறப்போ ரூபபதாத் மதுப் எப்படி வருது? மதுப் லுகிஷ்டா அப்படின்னு சொல்லியிருக்கே குணவச்சனேபியோன்னு. அப்படின்னா இங்கே ரூபபதம் லோக ஏவ பிரஷ்டவியா. ரூபபதத்து மேலே எப்படி வந்துடுத்து அப்படின்னாக்கா அதுக்கு ஒன்றும் பதில் கிடையாது. லோக ஏவ பிரஷ்டவியா. ஏன்னா லோக விவகாரத்தில் அப்படி இருக்கா, அதனால் அப்படி பண்ணிட்டுருக்கோம். அதையும் கொஞ்சம் விமர்சை பண்ணி பார்க்குறார் முன்னுக்கு சுவாமி. ரூபாதி சப்தாக சாஸ்திரே சாமானிய சப்தாக லோகே தூ சௌந்தர்யார்த்தே பிரயுஜ்யந்தே. ரூபசப்தம் சாஸ்திரத்தில் சாமானிய சப்தா நீலரூபம், நீல ரூபம், கடரூபம், எங்கே வேணுமானாலும் ரூபசப்தத்தை யோஜனை பண்ணி சொல்கிறேன். நக்க நீலாத்மகா அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரே சாமானிய சப்தம். ஆனால் லோகே ரூபசப்தம் பின்ன பின்ன அர்த்தத்தில் பிரயோகப்படுறது. அதாவது ரூபம் அப்படின்னப்போ அந்த சௌந்தரியம், அந்த ரூபம் அதை வச்சுன்னு ரூபசப்த பிரயோகம் இருக்குது. அதான் காட்டுறார். லோகே து சௌந்தர்யார்த்தே பிரயுஜ்யந்தே. அத்தः இங்கே நீலரூபவான் அப்படின்னு சொல்லப்போ நீலரூபம், ரூபம் வந்து 7 விதம். ஹரித கபிஷ சிக்தி சரி சித்திரபேதாத் சப்தவிதம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ரூபாணி சப்த, ரூபம் சப்த. அந்த ரூபத்துவ வியாபிய ஜாதி அப்படின்னப்போ ரூபத்துவ ஜாதி, அதுக்கு வியாபிய ஜாதி அனாக்கா அல்பதேச விற்பி ஜாதி அப்படின்னா நீலத்வ, ஸ்வேதத்வ, கபிலத்வ இத்தியாதி ஜாதிகள். அதனால் ரூபத்வ வியாபிய ஜாதி நீலாதிபதானாமேவ. ரூபத்வ வியாபிய ஜாதி நீலத்வாதி. தத்வான் நீலவான், நீலத்வவான் நீலம், தத்ரைவ நீலாதிபதானாம் ஏவ அயம் ந்யாயः. ரூபத்வ ஜாதி வியாபிய ஜாதி மத்வாச்சகபதம் யத்வர்த்ததே நீலாதிபதம் தத்தேஷாமேவ அயம் ந்யாயः. தாதுஷ சப்தானாம் கிருதே அந்த பதங்களுக்கு மேலே தான் ரூபசப்தம் வந்து மது பிரத்தியமே வருதே வினா சாட்சாத்தா மது பிரத்தியம் அங்கே வரல. ஏன்னா குணவச்சனேபியோ மதுப்பு லுகிஷ்டா அப்படின்னு அனுசாசனம் இருக்குது. அதனால் நீலவான் அப்படின்னு பிரயோகம் வராது. நீல ரூபவான் அப்படின்னு வரும். அப்போ ரூபத்வ வியாபிய ஜாதிமத் வாச்சக நீலாதிபதானாம் கிருதே மது பிரத்யய லுகிஷ்டः இதி லோகப்பிரயோகாதேவ நிர்ணயம். லோகப்பிரயோகத்தில் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் இந்த விஷயத்தையும் கூட நிர்ணயிக்க வேண்டியதாக இருக்குது. ஏவம் ரசாதிபதேஷுபி ரசாதிவாச்சக பதம் மதுரஹா மதுரவான் அப்படின்னு வராது, மதுர ரசவான் அப்படின்னு வரும். அப்போது ரூபத்துவ வியாபியா அப்படின்னு அங்கே சொன்ன மாதிரி ரசத்துவ வியாபிய ஜாதிமத் வாச்சக பதம்
मधुरादिपदं तेषां पदानां कृते एव तादृशानां पदानां कृते एव अयन्यायः गुणवचनेभ्यो मतुप् लुगिष्टः அப்படிங்கிற நியாயம் அங்கே தான் வரும் அப்படின்னு காட்டி ரசாதிவாச்சகபதேஷ்வபி திரஷ்டவ்யம் குணப்பிராதானிய விவக்ஷயா வா தத்குணசாரத்வ. அப்போ இந்த குணவாச்சகமாகவும் குணிவாச்சகமாகவும் ரெண்டுக்கும் ரூபசப்த பிரயோகமே எனக்கா வாச்சக நீலத்வ பீத்தத்வ நீல பீத்த ஹரிதாதிபதானாம் வாச்சகானாம் பதானாம் பிரயோக வந்துடுறது. அது எப்படி அப்படின்னாக்கா அதுக்கும் காட்டுறாருங்க. தத்குண சாரத்வா தத்வியபதேசா. அப்போது நீல சாரத்வாத்து நீலஹா இத்தியேவ உச்சத்தை. கடத்தில் நீலம் பிரதானமாக இருக்கிறதுனால நீலஹா இத்தியபி பிரயுஜ்யத்தை. वस्त्रे नीलस्य प्रधानत्वात् नीलं वस्त्रम् इत्येवं रूपेण प्रयोगः. यथा प्राज्ञः ज्ञः इत्येव उच्यते. सः ज्ञानमेव ஞானத்துக்கு ஒரு உருவமே அது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அது ஆனால் அந்த ஞானம்ங்கிறது அங்கே இடத்துல பிரதானமாக வச்சு அயம் பிராஜ்ஞா அப்படின்னு சொல்லி தத்குணசாரத்வாத்து தத்வியபதேசா பிராஜ்ஞவத் அப்படிங்கிற நியாயத்தால் அங்கே மது பிரத்யய ரஹிதா அப்படி பிரயோக. மது பிரத்யம் இல்லாமையும் நீலஹா அப்படின்னு பிரயோகம். தத்குணசாரத்வாத் நீலகுணசாரத்வாத் घटे நீலஹா இது பிரயோகः. तत्र श्वेतहरितादीनि नैकानि वर्तन्ते तत्र नीलमानया नाम नीलं यत्र प्रधानरूपेण वर्तते तत्तादृशं वस्तु आनया அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியும் பிரயோகம் இருக்குது லோகத்தில். அதில் தத் குணசாரத்வாத் தத்வியபதேசா இது நியாயேன மது பிரத்யய ரஹிதா அப்படி பிரயோகः. மது இல்லாதையும் பிரயோகம் இருக்குது, மது போடியும் பிரயோகம் இருக்குது. ஆனால் மதுப்பு சாட்சாத்தாக அந்த வாச்சக சப்தத்து மேலே வராது. அதோடு சேர்ந்த ரூபபதமோ ரசபதமோ சேர்ந்தக்கா மதுர ரசவான் அப்படின்னு வரும். நீல ரூபவான் அப்படின்னு மது பிரத்தியம் வரும். ஆனால் நீலபதத்து மேலே மதுப்பு லுகிஷ்டா லோபமாயிடும், வராது. அப்போ நீலம்ங்கிற சப்தமே குணத்தையும் சொல்கிறது குணியையும் சொல்கிறது. குணியை எப்படி சொல்கிறதுனாக்கா தத்குணசாரத்வாத்து வியபதேசா. அந்த குணம் அதில் பிரதானமாக இருக்கிறதுனால அதை நீலஹா அப்படின்னு பிரயோகம் பண்ணுறா. மது பிரத்யய ரஹிதா அப்படி பிரயோகா குணினமேவ வக்தி. நனு நீலாதிபதானாம் குணி லக்ஷணைவா இது சேத். நீலபதம் वस्तुतः नीलगुणवाची. नीलगुणविशिष्टं घटमपि वक्ति, परन्तु लक्षणया इति खलु वक्तव्यं, साक्षात् तु न. लक्षणा वा अथवा गौण साक्षात् शक्त्या वा उभयतापि गुणः एवञ्च गुणि इति अनयोः द्वयोः पदार्थयोः कथमपि निरासः न शक्यः. अतः சொல்றேன் गुणगुणिनोः भेदे कोऽपि तत्र विरोधो नास्ति. लक्षणा वा भवतु साक्षात् शक्त्या वा भवतु. ஆனாலும் இங்கே லக்ஷணா அப்படின்னு சொல்கிறதுனால வேறு ஒன்றும் விசிஷ்டமாக சாதிக்க முடியாது. அதனால் சக்தியா ஏவ வாச்சகா அப்படின்னு வச்சுட்டுருக்கா. ஆனால் லோகமே கோஷமே சொல்கிறது குணே சுக்லாலய பும்சி குணிலிங்காஸ்து தத்வத்தின்னு. அதனால் குணத்தையும் குணியையும் சொல்கிறது. அதனால் நீலபதம் குணவாச்சகமாகவும் இருக்குது குணிவாச்சகமாகவும் இருக்குது அப்படின்றது ஸ்பஷ்டம்.
குணவாச்சகமாகவே இருந்து குணிவாச்சகத்துக்கு லக்ஷணா ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது அனுபபத்தி இருக்கணும். அந்த அனுபபத்தி இருந்தால் லக்ஷணா பரிகல்பனை, அனுபபத்தியே இல்லைன்னா லக்ஷணா பரிகல்பனை உடைய அவசியகத்தையே கிடையாது, தேவையே இல்லையே. அதனால் அதை காட்டுறாங்க. தாவதாபி குணகுணினோஹோ பேதசைவ சித்தே. அந்த லக்ஷணா பரிகல்பனை பண்ணாலும் குணம் குணி இது ரெண்டுக்கும் பேதம் என்னமோ இருந்தே இருக்குது. ஆனால் ரெண்டு பதார்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் குணகுணி பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். குணகுணி பாவம் இருக்குதுன்னாக்கா ஆதாராதேய பாவம் வந்தே வரும், சித்திக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆதாராதேய பாவத்தை நிராசம் பண்ணினா குணகுணி பாவம் நிற்காது. குணகுணி பாவத்தை நிராசம் பண்ணால் ஆதாராதேய பாவம் நிறுத்தி சொல்ல முடியாது. அதனால் குணகுணி பாவத்தை இந்த லக்ஷணையாக சொல்லுங்கோ அथवा சக்தியாக சொல்லுங்கோ, அப்போ அதுக்கு ஒன்றும் விரோதம் கிடையாது. அது மட்டுமல்ல, பிரயோகம் சமானம். ஏகைவ பிரயோகः நீலः इति प्रयोगः. नीलगुणमपि वक्ति, नीलगुणी यद् यद् यो वर्तते घटः तमपि वक्ति इति प्रयोगः समानः. प्रयोगस्य तौल्ये அப்படின்னு காட்டுறார். प्रयोगस्य समानत्वे एकत्र शक्तिः अन्यत्र लक्षणा इत्यत्र नियामक अभावात् अनुपपत्ति प्रतिसंधाனம் வந்து தன்மூலகமாக லக்ஷணா பரிகல்பனை பண்ணியிருந்தா இந்த இடத்துல சக்தி அந்த இடத்துல லக்ஷணா அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரதிசந்தானம் ஒன்றுமே வராமல் அத்தால லக்ஷணா பரிகல்பனைங்கிறது இல்லாதனால அதுக்காக சொல்ல நியாமக அபாவாத் லக்ஷணா பரிகல்பனம் கர்த்தும் யஹா நியாமகः சஹ நாஸ்தி नाम अनुभवतिः नास्ति इत्यर्थः. अतः अनुपपत्तिरूप नियामकस्य अभावात् उभयत्रापि शक्तिरेव इति स्यात् इति न्याय्यत्वात्. ரெண்டு இடத்துலையும் சக்தியே இருக்கட்டுமே அப்படின்னா குணத்தை சொல்லிச்சியும் சக்தியாக தான் நீலப்பதம் சொல்கிறது, குணியே சொல்லிச்சியும் கூட சக்தியாக தான் குணத்தை சொல்கிறது. சக்தி எப்படி வந்தது அப்படின்னா கோஷாத்து, ஆப்த வாக்கியாத்து, கோஷாத்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதில் அதில் வந்தது. லக்ஷணா இல்லைன்னு சொல்ல மாட்டோம், லக்ஷணா இருந்து சொல்லணும்னு சொல்லலாம். ஆனால் லக்ஷணாவுக்கு ஏதாவது நியாமகம் இருக்கணும். அந்த நியாமகம் இல்லாமையால் ரெண்டு இடத்துலையும் பிரயோகம் இருக்கிறதுனால சமானமாகவே இருக்கிறதுனால அங்கேயும் சக்தியாக தான் இங்கேயும் சக்தியாக தான். நாம் गुणमपि शक्त्या एव वक्ति, गुणिनमपि शक्त्या एव उपपादयति गुणवाचकः शब्दः नाम नीलादिशब्दः. அந்த நியாமகத்தை சொல்கிறது தான் முக்கியம். அதுதான் அந்த லக்ஷணா பரிகல்பனைக்கு நியாமகம் எது அப்படின்னப்போ ரெண்டு அனுபபத்தியை காட்டுறான் நையாயிக்காள். அன்வய அனுபபத்தி தாத்பரிய அனுபபத்தி அப்படின்னு. அதாவது நீங்கள் நியாயத்தை படிச்சிருந்தா அதில் கொஞ்சம் பிரவேசத்திலேயே தெரிஞ்சுடும். கங்காயாங் கோஷா அப்படின்னு வருது. கோஷம்ங்கிறது கங்கா தீரத்தில் கங்கைக்குள்ளே அன்வயிக்காதனால அந்த கங்கா பதத்துக்கு கங்கா தீரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அங்கே அன்வயிச்சிருந்தா பிரயோக விசாரமே இல்லையே. அதனால் தாத்பரியம் யுத்தத்தில் நின்றுருக்கான், யுத்துக்கு கிளம்பியாச்சு, யுத்த க்ஷேத்திரத்து வழியில் தான் இருக்கான், அங்கே சைந்தவம் ஆனையா அப்படின்னாக்கா பக்துகு தாத்பரியம் என்ன? அன்வயத்தில் ஒன்றும் இல்லை. சைந்தவம் ஆனையானா சைந்தவ ஆனையனே அன்வயே ஜோ கோபி கிளேஷா நாஸ்தி. ஆனால் வக்துகு தாத்பரியம் சைந்தவ சப்தஸ்ய லவணம். அத்தः லவணம்ங்கிற அர்த்தத்தை அவன் அங்கே இடத்துல அனுபபத்தி வருத்தினால சொல்லணுமா? தாத்பரிய அனுபபத்தி
எங்கே தாத்பரிய அனுபபத்தியோ அன்வய அனுபபத்தியோ அங்கே தான் லக்ஷணம் சொல்லணும். அதுதான் நியாமகம். அந்த நியாமகம் இங்கே ஒன்றுமே இல்லையே. நியாமகம் இருந்தால் அப்போ நீலபதாத் நீலகுண அர்த்தா பரந்து நீலகுண விசிஷ்ட சக்தி லக்ஷணா அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் அனுபபத்தி இல்லாதனால அனுபபத்தி தான் இங்கே நியாமகம். தாதृश நியாமகாபாவாத் பிரயோகஸ்ய தௌல்யே சமானத்வே உபயத்ராபி சக்தியைவ லக்ஷணா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சக்தேரேவ நியாயத்வாத் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அது சரி. மறுபடியும் ஒரு ஆக்ஷேபம். ननु घटभूतलयोः आधाराधेयभावो नाम नातिरिक्तो धर्मः किन्तु आधाराधेयरूप एव. एवञ्च आधारतायाः आधेयतायाश्च भूतलघटरूपत्वेपि अधिकरणतावान् भूतलम् आधेयतावान् घटः इति मतुप्रत्ययो दृश्यते. तद्वदेव गुणगुणिनोः अपि अभेदेपि मतुप्रत्ययः स्यात्. तावता कथम् अतिरिक्तत्वसिद्धिः न चैतत्परिहार्यं परिहारार्थम्. ஒரு ஆக்ஷேபம் காட்டுறார். घटभूतलयोः आधाराधेय भावः नातिरिक्तः. घटं भूतलं भूतले घटः அங்கே ஆதாராதேய பாவம் இருக்குது. ஆதாரதா அர்த்தः अथवा आधेयता अर्थः. आधारता भूतले अस्ति, आधेयता घटे वर्तते. அந்த ஆதாரதா ஆதேயதாங்கிறது ஆதாரத்துக்கு காட்டிலும் வேறுபட்டதில்லை. அப்படியே ஆதேயதான்றது ஆதேயத்துக்கு காட்டிலும் வேறுபட்டதில்லை. ரெண்டும் ஒன்று தான். ஆதேயதாயாக ஆதேயஸ்வரூபத்துவம் ஆதாரதாயாக ஆதாரஸ்வரூபத்துவமேவ அப்படின்னு பின்னே சொல்லியாச்சு. அதான் ஆதாராதேய ரூப ஏவ. ஆதாராதேய பாவः ஆதாராதேய ரூப ஏவ. அதிரிக்தः நாஸ்தி. அதிரிக்தம் அப்படின்னு கல்பனை பண்ணியாச்சுன்னா அது மறுபடியும் எந்த சம்பந்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனவஸ்தைக்கு அவகாசம் ஆகிடும். அப்படிங்கிறதுக்காக அதை பின்னே சொல்லிட்டார். आधेयता एवं आधारता नातिरिक्त